இவங்களுக்கு நான் கீழே அழகாக துணி விரித்து கொடுத்தேன்னா அந்த துணி வேண்டாமா, அதை வந்துட்டு உதறி விட்டுருதா, நான் கீழே தான் படுப்பேன் அப்படின்ட்டு அடம் பிடிச்சி கீழே படுத்திருக்கா. இப்போ பாருங்கள், இந்த பிள்ளைங்கெல்லாம் வந்து ஆய்க்கு போகிறது ஒன்றுக்கு போகிறதெல்லாம் அப்படி அப்படியே கீழே அப்படியே வந்துட்டு இருக்கா. அது அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகும்ல. ஸோ அதனால் நான் தொடச்சி விட்டுட்ருக்கேன். அதனால் அப்படியே டைல்ஸில் ஒட்டிகிட்ருக்கு. இப்போ அது எல்லாத்தையும் நம்ம க்ளீன் பண்ணிவிட்டு துணியை வச்சு திருப்பியும் பார்ப்போம் என்ன செய்கிறான்னு சொல்லிட்டு. அப்புறம் திருப்பி வேண்டானா மறுபடியும் வந்துட்டு அப்படியே படுக்க போட்டு திருப்பி நம்ம அடிக்கடி க்ளீன் பண்ணி எடுத்துக்கிட்டே இருக்க வேண்டியதான். அந்த மேகி வாங்கணும்ல, அந்த அட்டை எதுக்கு அங்கே வச்சுருக்கேன்னா, பக்கத்தில் வந்து ஃப்ரிட்ஜு வந்து நம்ம கொடுத்துருக்கோம். கீழே வந்துட்டு ஓட்டை இருக்குது, அதுக்குள்ளே குட்டி போயிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு இந்த மாதிரி அட்டைப்பெட்டியை வச்சு லாக் பண்ணி வச்சுருக்கோம். ஏன்னா அவள் இங்கே செட்டில் ஆகிட்டா, அவளுக்கு இங்கே இருக்கிறது பிடிச்சிருக்கு. ஸோ திருப்பியும் அவள் இடத்த வந்துட்டு மாற்றக்கூடாதுன்னு சொல்லிட்டு அவளுக்காக வந்து இந்த மாதிரி வந்துட்டு விட்டாச்சு. இந்த ஏரியா ஃபுல்லாகவே பார்த்திங்கன்னா அவளுக்கு தான் இங்கே கொடுத்தாச்சு. சோஃபாவுக்கு பின்னாடி, சோஃபாவை அப்படியே பின்னாடி பக்கம் நகட்டி விட்டுட்டேன். இப்போ இந்த இடம் ஃபுல்லாகவே வந்துட்டு இவளோட ஆக்குப்பையில் தான் இருக்குது. இவன் ஒருத்தர் மட்டும் பாருங்கள் இங்கிட்ட வந்து உருண்டுக்கிட்டு இருக்கான். நீ எதுக்கு இங்கே வந்த? அம்மா அங்கே இருக்கா, எல்லாரும் இங்கே இருக்காங்க, நீங்கள் மட்டும் ஏன் வந்த? நீனும் போய் அங்கே இரு. இப்போ என்ன பண்ணலான்னா, கொஞ்சம் அப்படியே ஒதுக்கிட்டு இவங்கள கீழே வந்து தொடச்சி விட்டு நல்லா ஒரு துணியை வச்சு நல்லா திருப்பியும் வந்து தொடச்சிட்டு ஒரு துணியை வச்சு பார்ப்போம். அப்படி வேண்டாம் அப்படின்னா நம்ம எடுத்து விட்ருவோம் அப்படியே. ஆல்ரெடி சாப்பிட்டா ஜாராம்மா வந்து சாப்பிட்டா. ஜாராம்மா எப்படி இருக்கான்னு எல்லோரும் கேட்டிங்க. அல்ஹம்துலில்லாஹ் ஜாரா குட்டி நல்லா தான் இருக்கா. கொஞ்சம் டயர்ட்னஸ் இருக்க தானே செய்யும், ஏன்னா இப்போ தானே வந்து டெலிவரி ஆகிருக்கு, அதனால கொஞ்சம் டயர்டாக தான் இருப்பாள். அவளுக்கு முட்டை அப்புறமா சிக்கன் அதெல்லாம் கொடுத்தேன், நான் கொஞ்சம் சாப்பிட்டாங்க. அப்புறமா நார்மல் ஃபுட்டுமே கொடுத்தேன் அவங்க சாப்பிட்றது. தண்ணியுமே வச்சுருக்கேன் பக்கத்துலேயே. அவளை அடிக்கடிக்கு எந்திரிச்சு பார்த்துக்கிட்டே தான் இருக்கேன் நான். சுத்தமாக தூக்கம் இல்லை, நேற்றுலேருந்து ஃபுல்லாக தூக்கம் இல்லை, சுத்தமாக தூக்கம் இல்லை. இவங்க நல்லா இருந்தால் போதும் அப்படிங்கிற மாதிரி அவங்களுக்காக வேண்டியே வந்து டைம் நம்ம வந்துட்டு ஸ்பெண்ட் பண்ணிகிட்ருக்கோம். அல்ஹம்துலில்லாஹ். ஓகே போங்க. எங்கடா போய்கிட்டு இருக்க? அங்கே பாரு, தலைக்கு மேலே கழுத்துக்கு மேலே ஏறி அந்த பக்கமாக போய்கிட்டு இருக்கான். எங்கே போயிட்டுருக்க நீ? அம்மா மேலே ஏறி இடா. இரு அம்மா எடுத்து விட்டேன், நான் உனக்கு எடுத்து விட்டேன். சரி சரி வச்சுக்கோ. அங்கிட்டு அவள் கழுத்துக்கு பின்னாடி எங்கே பால் குடிச்சிட்டு இருக்காப்புல. துணி போட்டு ட்ரை பண்ணோம், அவள் வேண்டான்னு இருக்கிறா. அதனால் நான் என்ன பண்ணேன்னா துணியை எடுத்துட்டேன், க்ளீன் பண்ணியாச்சு. இங்கே ஃபுல்லாக தொடச்சி விட்டுட்டேன். சரி நம்ம நடுவில் எந்திரிச்சு பார்த்து க்ளீன் பண்ணி விட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு. பாருங்கள் தங்க பிள்ளைங்க பாருங்கள் எவ்வளோ அழகாக வந்துட்டு முட்டி மோதி பாலை குடிக்கிறாங்க. ஜாராம்மா வந்து நல்ல தூக்கத்தில் இருக்கா. இதான் மயக்கமாக இருக்குது. தங்கம்மா என்ன பேசிகிட்டு இருக்கா அம்மா அப்படின்னு பார்க்குறேன். ஒன்று தான் சொல்லிகிட்ருக்கேன், உன் பிள்ளைங்களை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். ஆமாம், தங்க பிள்ளைங்களை பற்றி சொல்லிகிட்ருக்கேன். நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு ஹாப்பியாக இருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நிறைய கமெண்ட் வந்து ஹார்ட் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப சந்தோஷம். நல்லா பார்த்துக்கோங்க அப்படிலாம் சொல்லியிருக்கீங்க. ரொம்ப ஹாப்பி. கண்டிப்பாக நான் ரொம்ப கவனமாக பார்த்துக்குருவேன். உங்களை மாதிரி அன்பு உள்ளங்கள் இருக்கிறதால தான் வந்து இந்த மாதிரியான விஷயங்களை எங்களால் வந்து ரெகுலராக பண்ண முடியுது அப்படின்னுமே சொல்லலாம். ஏன்னா ஒரு சிலர் பார்த்திங்கன்னா டிசப்பாயிண்டட் பண்ணுற மாதிரியே வந்துட்டு பேசுவாங்க, ரொம்ப நெகட்டிவாக வந்துட்டு கமெண்ட். அதாவது எனக்கு இது வரைக்கும் யூடியூப்பில் அந்த மாதிரி வந்ததில்லை. நேரில் நான் சொல்கிறேன், நம்மளை சுற்றி இருக்கிறவங்க, நம்மளுக்கு ரொம்ப கூடவே இருக்கிறவங்க, அந்த மாதிரி ஆட்களே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு நெகட்டிவான கமெண்ட்ஸ் வந்துட்டு சொல்லுவாங்க. நம்ம வந்துட்டு இந்த மாதிரி கேட் வந்து நம்ம வீட்டில் வந்து வச்சு வளர்க்குறோம், நம்ம செல்ல பிராணிகளை வச்சுருக்கோம் அப்படின்றதே பார்த்திங்கன்னா அது ஒரு பெரிய ஒரு தப்பாக
இது ஒரு விஷயமா, இது ஒரு வேலையா அப்படிங்கிற மாதிரிலாம் சொல்லுவாங்க. சிலர்லாம் பார்த்தீங்கன்னா பிள்ளையவே பார்த்தீங்கன்னா ஒழுங்காக வளர்க்குறதுக்கு இல்லை, பிள்ளைய கூட பார்க்குறது கிடையாது, இந்த பூனையை வச்சுட்டு மாரடிச்சிட்டு இருக்கா அப்படிலாம் சொல்லுவாங்க. அந்த மாதிரி நபர்களுக்கு முன்னாடி இந்த மாதிரி கமெண்ட்ஸ் வந்து நாங்கள் படிக்கும்பொழுது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. நான் ஒரே விஷயம் தான் சொல்லுவேன், இந்த செல்ல பிராணிகளையே நான் வந்துட்டு இவ்வளோ வந்துட்டு கவனமாக ரொம்ப ரொம்ப ஹாப்பியாக பார்த்து பார்த்து நான் வளர்த்துட்ருக்கேன் அப்படின்னும் போது நான் பெற்ற பிள்ளைங்கள நான் எப்படி பார்த்துக்கிருவேன்? ஸோ நம்ம பிள்ளைங்கள பார்க்குறதுக்கு யாரும் கிடையாது, நம்ம தான் நம்மளை பார்த்துக்குறோம், நம்ம பிள்ளைங்களையும் நம்ம பார்த்துக்குறோம். நம்மளுடைய சந்தோஷமே அப்படின்னு பார்க்கும்பொழுது எனக்கு இந்த செல்ல பிராணிகள் கிட்ட தான் இருக்குது. அப்போ நான் ஃபஸ்ட்டு வரும்பொழுது எனக்கு இந்த ஹாப்பினஸ் நான் சொல்லவே முடியாது. ரொம்ப மைண்டு வந்துட்டு ரொம்ப ஸ்ட்ரெஸ்ஸில் இருந்தேன் நான். அப்புக்குட்டி வந்த பிறகு தான் எனக்கு கொஞ்சம் கொஞ்சமாக அதுலேருந்து நான் ரிலீஃப் ஆனேன். இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா கவலைகளுமே எனக்கு இப்போது கவலை இல்லாத மனிதர்கள் யாராவது இருப்பாங்களா? நீங்களே சொல்லுங்கள். எல்லாருக்குமே ஒரு ஒரு விஷயங்கள் இருக்கும், ஏதாச்சும் ஒரு விஷயங்கள் கவலை இருக்கும். ஸோ அதுபோல் தான் எனக்குமே இப்போவுமே நிறைய மன அழுத்தங்கள் இருக்குது. அது வந்துட்டு எனக்கு போகுது, நான் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கேன், நான் சிரிக்கிறேன் அப்படின்னாலே எனக்கு இவங்களை பார்த்து தான் அப்படின்னு தான் சொல்லுவேன். அதனால் அந்த மாதிரி நெகட்டிவாக பேசுகிறவங்க, அது கூடவா இருக்கிறவங்களா இருக்கட்டும் சரி, நெருக்கப்பட்டவங்களா இருக்கட்டும் சரி, ஆனாலும் அவங்கள பற்றி நம்ம ஃபீல் பண்ண போகிறது கிடையாது, அவங்க இப்படி சொல்கிறாங்களே அப்படின்னு சொல்லிட்டு. ஏன் இப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, இந்த ஷெரின்னு சொல்லிட்டு கேட்லாம் வளர்க்குறாங்க பார்த்தீங்களா, ஷெரின்மான்னு சொல்லிட்டு, அவங்களும் வந்து நம்மள மாதிரி வந்து கேட்ஸ்லாம் நிறைய வச்சு வளர்க்குறாங்க. உண்மைக்குமே அவங்களாம் ரொம்ப கிரேட் அப்படின்னு தான் சொல்லணும். அவங்களோட வீடியோ நான் இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நான் பார்த்தேன், நானும் எங்கள் பாப்பாவும் பார்த்தோம். அவங்க ரொம்ப ஃபீல் பண்ணி வந்துட்டு ஒரு விஷயத்தை வந்து பதிவு பண்ணியிருந்தாங்க. எனக்கு வந்து ஒரு கமெண்ட் வந்திருக்கு, இந்த மாதிரி வந்து ரெகுலராக வந்து இப்படி அவங்களோட இதுலேருந்தே வந்து வந்துட்டுருக்கு ஃபேக் ஐடி அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாதிரி வந்து நெகட்டிவ் கமெண்ட் இருக்குன்றதை ரொம்ப சொல்லி வருத்தப்பட்டு சொன்னாங்க. அந்த மாதிரி நபர்கள் நிறைய இருக்க தான் செய்கிறாங்க உண்மைக்குமே. அதை பார்த்தோன்னே எனக்கே ரொம்ப சங்கடப்பட்டேன். அதாவது வாய் வார்த்தைகளில் என்னன்னாலும் சொல்லிட்டு போயிடலாம். ஒருத்தருக்கு சாப்பாடு கொடுக்குறது அப்படின்றதே பார்த்திங்கன்னா ரொம்ப வந்துட்டு வருத்தப்பட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு கொடுக்குற ஜனங்கள் இன்னுமே இருந்துட்டு தான் இருக்கிறாங்க. ஆனால் இந்த மாதிரியான செல்ல பிராணிகள் சும்மா வந்துட்டு நம்ம வளர்த்துற முடியாது. இந்த மாதிரி குட்டிகள் வந்து உடனே வந்துட்டு எல்லாமே கிடச்சிடாது, சரிங்களா? அதுக்கு வந்து நம்ம ட்ரீட்மெண்ட் பார்க்கணும், இன்ஜெக்ஷன் போடணும், அவங்களுக்கு நேரத்துக்கு சாப்பாடு கொடுக்கணும், அவங்களுக்கு நிறைய ஹெல்த் இஷ்யூஸ் வரும். அது வந்து அவங்களுக்கு சொல்ல தெரியாது. நம்ம ஒரு பெட் பேரண்ட்டாக இருந்தால் அதை புரிஞ்சிக்கிட்டு அவங்களுக்கு தேவையானதையெல்லாம் நம்ம பண்ணணும். அதில் நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு குழந்தைய கூட ஈஸியாக வளர்த்துடலாம், ஆனால் அந்த பெட்டு வந்துட்டு நமக்கு சொல்ல தெரியாதுன்றதால நம்ம ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு சிரமப்பட்டு நம்ம வளர்க்குறோம். ஸோ ஈஸியாக வந்துட்டு அவங்கள வந்துட்டு இந்த மாதிரி அநாகரிகமான கமெண்ட்ஸ்லாம் கொடுத்துருக்குறாங்கன்னு சொல்லும்போது ரொம்ப சங்கடப்பட்டேன் நான் உண்மைக்குமே. அவங்களாம் ஹேட்ஸ்அப் பண்ணணும். உண்மைக்குமே அவங்களாம் வெளியில் எதுவுமே கொடுக்காம அவங்களே வீட்டிலேயே வச்சு வந்துட்டு வளர்த்துட்டு இருக்கிறாங்க. அந்த சிஸ்டர் வந்து பேசுனது எனக்கு ரொம்ப வந்து சங்கடமாக இருந்துச்சு. அதுபோல் தான் எனக்குமே வந்துட்டு நடந்திருக்குன்றதை நான் வந்துட்டு உங்கள் கூட வந்து பதிவு பண்ணுறேன். எனக்கு நம்மளோட யூடியூப் சகோதரர்கள் மூலியமாக, நம்ம யூடியூப் ஃபேமிலி மூலியமாக இது வரைக்கும் பேட் கமெண்ட்ஸ் எதுவும் வந்ததில்லை. எல்லாருமே எனக்கு ரொம்ப சப்போர்ட்டிவாக தான் இருந்திருக்கீங்க. உண்மையிலே பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து பணம் அப்படின்றதே பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து தேவை அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. இவங்கள வச்சுருக்கிறது ரொம்ப அதிகமாக பணம் தேவை. ஏன்னா அவங்களுக்கு தேவையானதையெல்லாம் நான் நிறைய பண்ணிகிட்டே இருக்கணும். லிட்டில் சாண்டில் இருந்து, ஃபுட்டில் இருந்து, அவங்களுக்கு ஹெல்த் இஷ்யூ ஆகிறது, மந்த்லி இன்ஜெக்ஷன் போடுறது, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. என்னுடைய தகுதியே என்னுடைய தராத்தை தாண்டி பார்த்திங்கன்னா நான் வந்துட்டு ஒவ்வொன்றும் வந்து பண்ணிகிட்ருக்கேன். என்னால் முடியல, ஆனாலும் என்னால் முடியும், நான் பண்ணுவேன், என்னுடைய சந்தோஷத்துக்காக நான் பண்ணுறேன் அப்படிங்கிற மாதிரி நான் வந்துட்டு பண்ணிகிட்ருக்கேன். ஆனால் வந்து பார்க்குறவங்களுக்கு வந்து தெரியும், அவள் என்ன பூனை வச்சுருக்கா, அவள் என்ன குட்டிகள் போட்டு வளர்த்துட்ருக்கா, அவளுக்கு என்ன அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சிலர் வந்துட்டு பேசுவாங்க, பேசிக்கிட்டு இருக்காங்க. ஸோ அதை பற்றி நம்ம வந்துட்டு கவலைப்படுறதில்லை. இப்போ அவங்களுமே ஷெரின் சிஸ்டருமே பார்த்திங்கன்னா லாஸ்ட்டாக சொன்னது என்னென்னா, நான் அந்த மாதிரி நெகட்டிவ் கமெண்ட்டை பற்றி பெருசாக நினைக்க போகிறது கிடையாது, இருந்தாலும் இந்த மாதிரி ஆட்கள் இருக்கிறது ரொம்ப வந்துட்டு மனசுக்கு வருத்தமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காங்க. ஸோ அவங்க சொன்னதால் எனக்கு என்னுடைய எது ஞாபகம் வந்துச்சு. ஸோ அதனால தான் இது வந்து எனக்கு வந்து டக்குன்னு வந்து கிடச்சிரல. ரொம்ப ரொம்ப கஷ்டப்பட்டு தான் வந்துட்டு இந்த 5 ஜீவன்களுமே வந்து எங்கள் வீட்டுக்கு வந்திருக்காங்க. உண்மைக்குமே ரொம்ப சங்கடப்பட்டு அவங்க வந்திருக்கிறாங்க. இதுக்கு நிறைய ட்ரீட்மெண்ட் அது இதுன்னு சொல்லிட்டு நிறைய வந்துட்டு பண்ணியிருக்கோம். அவங்களுக்கு நல்லபடியாக பிரசவம் ஆகணும்னு சொல்லிட்டு நிறைய ப்ரே பண்ணியிருக்கேன், நிறைய துவா செஞ்சுருக்கேன். அல்ஹம்துலில்லாஹ் அதுபோல் அவங்க வந்துட்டு கிடச்சிருக்காங்க. அதனால் இன்றைக்கி அந்த ஒரு நாள் பார்த்திங்கன்னா நானே, என் பையன், என் பொண்ணு 3 பேருமே பார்த்திங்கன்னா தூங்கவே இல்லை. இவ கூடவே தான் வந்துட்டு டைம் வந்துட்டு நாங்கள் ஸ்பெண்ட் பண்ணோம். எங்களுக்கு அவ்வளோ ஒரு இதுவாக இருந்துச்சு. அதனால் பேசுகிறவங்க ஆயிரம் பேசிட்டு தான் இருப்பாங்க, நம்ம அதெல்லாம் வந்து கண்டுக்கவே கூடாது. உண்மைக்குமே ஷெரின்மா நான் உங்களுக்கும் சேர்த்து தான் சொல்கிறேன். நீங்கள் அதெல்லாம் பெருசாக எடுத்துக்கல, அது நீங்கள் பேசும்போதே எனக்கு தெரிஞ்சிச்சு. ஸோ அந்த மாதிரி கமெண்ட்ஸ் வரும்பொழுது அதை அப்படியே தட்டி விட்டு போயிட்டே இருங்க.
அதுதான் நமக்கு தெரிஞ்ச வரைக்கும் நல்லது. சும்மா வாய்கள் தான் கிழிக்கிற மாதிரி பேசுவாங்க. பார்த்தா வீட்டில் இருக்கிற பிள்ளைங்களுக்கு கூட ஒழுங்காக சோறு போட்டிருக்க மாட்டாங்க. வீட்டில் இருக்கிற பெத்த பிள்ளைங்கள ஒழுங்காக வளர்த்துருக்க மாட்டாங்க. இந்த மாதிரி பேசுகிறவங்க எல்லாம். நம்ம இந்த மாதிரி செல்லப்பிராணிகளை வளர்க்குறதால நம்ம பெத்த பிள்ளைங்களை எப்படி வளர்ப்போம் அப்படிங்கிறது அந்த படைத்த இறைவனுக்கு தெரியும். நம்மள மாதிரி சகோதர சகோதரிகளுக்கு தெரியும். ஸோ இதை பற்றி பெருசாக நம்ம வந்து எடுத்துக்கிறாம நம்ம மூவ் பண்ணி இன்னும் அதிகம் நம்மளுடைய செல்லப்பிராணிகளை எப்படி நம்ம டேக் கேர் பண்ணி பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுல நம்ம வந்துட்டு கவனத்தை செலுத்துவோம்னு சொல்லிக்கிறேன். எனக்கு உண்மையிலே ரொம்ப சந்தோஷம். என் வீட்டில் என்னோடய பொண்ணு, என் பையன் எனக்கு ரொம்ப சந்தோஷம். அல்ஹம்துலில்லாஹ் இவங்க எனக்கு கிடைச்சதில்ல. இவங்களுக்காக நிறைய ப்ரே பண்ணுங்கள். பார்க்குற சகோதர சகோதரிகள் ரொம்ப ஆரோக்கியமாக வளரணும். அதனால் நீங்களும் வந்துட்டு பார்த்துட்ருக்கிறவங்க நம்மளுடைய சேனல் பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்மளுடைய அந்த பெட்ஸ்னுடைய வீடியோஸ் கண்டினியூஸாக வந்துகிட்டே இருக்கும். இந்த குட்டி பாப்பாங்கலாம் வந்துட்டு வளர்றது, சேட்டை பண்ணுறது, இது எல்லாமே பார்த்திங்கன்னா கண்டினியூஸாக வரும். ஸோ வந்துட்டு தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச். டாடா, பாய்.